ஆமா, இதுல கதிரண்ண மேல என்ன தப்பு இருக்கு? அவரை ஏன் எல்லாரும் குறை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? ஏய் லூசா நீ, உன் கதிரனோட என்ன பண்ணா? சோக்கு பேரொழியா ஊர் சுத்திட்டு இருந்தான். ஞான மாமா தான் இந்த கம்பெனி காண்டி நிறைய வேலை பார்த்தாரு. அவருக்கு கிடைக்க விடியது கிடைக்கணும்ல. அம்முட்டியும் வாரி சுருட்டிப்பான உன் கதிரனோட கேவலம் அல்லது? ஏங்க, உங்களுக்கு எப்பவுமே கதிர் அண்ணனை ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். ஏங்க, அவன் உங்களுக்காக எவ்வளவு மாறி இருக்கான், எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கான். ஆனா அவனை இப்படி குறை பாடிட்டு இருக்கீங்க நீங்க. ஏங்க, கதிர் அண்ணன் போய் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்காரா? அண்ணனுக்கு தெரியும் யாருக்கு சொத்தை எழுதி கொடுக்கணும்னு. ஆமா, மொத்தத்தையும் என்ன அவரைவா எடுத்து வச்சுக்க போறாரு. அண்ணன் வந்ததும் அதான் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காருல. அத சொன்னது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி வச்சிருக்காருல. இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு? ரொம்ப அழகா லாஜிக்கா பேசுற ஆதிர. ஆனா இதுக்கு நடுவுல மனுஷங்களோட எமோஷன்ஸ் ஒன்னு இருக்குல்ல. ஞான மாமா ரொம்ப அப்செட்டா இருக்காருன்னு தெரிஞ்சும் கதிர் இப்படி பண்ணது சரியா? ஒவ்வொரு தடவையும் அவர் ஜெயிலுக்கு பார்க்க போறப்போ ஞான மாமாவும் வரேன் அடம் பிடிக்கிறாருல. ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிருந்தா எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. இவர் மட்டும் ரகசியமா போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லு. ஏங்க, பெரிய அண்ணன் தான் யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாருல. மிஸ்டர் குணசேகரன் அப்படி சொல்லிருப்பாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கு எல்லாத்துலயும் டவுட் வந்துரும். பாதி விஷயத்தை குழப்பறதே நீங்க தான். நல்லா கூடி கூடி பேசி சின்னதா இருந்த விஷயத்த நல்லா பெருசா கிரியேட் பண்ணது நீங்க 4 பேரும் தான். இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனையை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருந்தா எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருக்குமே. அவ்வளவு ஏன், இந்த பிரச்சனைக்கு பேசிக் காரணமே நீங்க தான். என்ன வளர்ற? ஆமா, நீங்க கேஸ வாபஸ் வாங்கியிருந்தா பெரிய அண்ணா வெளியில வந்திருப்பாரு. இந்த சொத்து பிரச்சனையும் வந்திருக்காதே. என்ன அத செய்றீங்களா? இல்லல, அதையும் செய்ய மாட்டீங்க, இதையும் இப்படி பேசிட்டு இருப்பீங்க. லுக், இது எங்க ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்ததால நாங்க எல்லாம் மொத்தமா பிரிஞ்சிருவோம்னு அர்த்தம் கிடையாது. இங்க பாருங்க, ஞானம்னு எல்லாத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இதுக்கு நடுவுல குட்டைய குழப்பி நீங்க என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அது நடக்கும் நடக்காது. பைத்தியமாக்கா இவ? கலெக்டருக்கு தானே படிக்கிறா? எக்ஸாம் ஆலே மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துட்டாளா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஐயோ நந்தினி, எதுக்கு பண்ணி டென்ஷன் ஆகுற? உனக்கு படப்படன்னு வந்து வீசிங் வந்துற போகுது. இல்லக்கா, இவ்வளவு நாளே இவ அண்ணனுக்கு எதிரா சாட்சி சொன்னா இப்ப அவங்க அண்ணன் பண்றதா கரெக்ட்ன்றா? எனக்கு ஒண்ணுமே புரியல. 3 மாசம் யாரையா தூக்கி தலையில வச்சுக்கணும், அவங்களே 3 மாசம் கழிச்சு வசப்பாடணும். குடும்பத்துக்கு இருக்க பிரச்சனை இது. ஒரு சமநிலையே கிடையாது. சரி, என் புருஷனை பாருங்க, என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். ஞான மாமாவை ஹாஸ்பிடல் கூட்டு போற நிலைமை வந்துருச்சு. அக்கா, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? உங்களுக்கு உடம்பு முடியாம போயிட போகுது. இல்ல சனனி, எனக்கு ஒரு மாதிரி வருது. பெருசா எதுவும் பிரச்சனை இல்லனா இவ்வளவு நேரத்துக்கு அவங்க போன் பண்ணி சொல்லிருப்பாங்க, இல்ல வீட்டுக்கே வந்திருப்பாங்கல்ல. இவ்வளவு நேரம் எந்த தாக்கலும் இல்ல. அதெல்லாம் தாண்டி எனக்கு இங்க நெருக்க ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஐயோ அக்கா, போய் நேர்ல போய் பாத்துட்டு வரனே. நீங்க ஏன் தனியா போறீங்க? வாங்க நம்ம எல்லாரும் போலாம். இல்ல 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 இல்ல, யாரா இது வந்துருச்சு. அத்தைய தனியா விட்டு போனோம், அவங்களை குழப்பியே கொன்றும். நீங்க இங்க இருக்கிறதா அவங்களுக்கு சேஃப். நான் போயிட்டு வந்துருவேன். சொன்னா கேளுங்க, நாங்களும் வர, நம்ம எல்லாரும் போலாம் வாங்க. இல்ல, நான் ஆட்டோல போறேன், ஆட்டோல போயிட்டு வரேன். நான் பத்திரமா போயிட்டு வருவேன். எனக்கு நேர்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தாதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். நான் போயிட்டு வரேனே ப்ளீஸ். நந்தினி கொஞ்சம் பார்த்து பத்திரமா பத்திரமா போங்கக்கா. ஏதாவது அவசரம்னா கால் பண்ணுங்கக்கா, நான் வரேன்.